முதல் பருவம் இயல் 1 கற்கண்டு. கற்கண்டு இலக்கணம் வந்து ரொம்பவே இனிப்பு சுவை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது அதை வந்து கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு எப்படி கற்கண்டு இனிக்குமோ அது போல இலக்கணத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது மிகவும் இனிமையாக கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்காக கற்கண்டு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? தமிழ் எழுத்துக்கள் அதாவது மனிதன் வந்து ஒரு செயலை உற்று நோக்கி அதை என்ன பண்றான், ஆழ்ந்து கவனிக்கிறான். அப்படி ஆழ்ந்து கவனிச்ச ஒன்றுதான் மொழி. இந்த மொழியை வந்து பேசவும் எழுதவும் செய்யணும் அப்படின்னு அதன் மூலமாக வந்ததுதான் இலக்கணம். இந்த இலக்கணம் வந்து 5 வகைப்படும். என்ன 5 வகை இலக்கணங்கள் என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இதை வந்து ஏற்கனவே நம்ம பாடத்துல பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இப்போ சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்றது வந்து நம்ம இலக்கணத்துல ஒவ்வொரு பகுதியாக பார்க்கக்கூடியது இலக்கணங்கள்ல. இப்ப நம்மளுக்கு எழுத்துக்களினுடைய வகைகள் தான் மிக மிக இன்றியமையாததாக இருக்க போகுது. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா எழுத்து என்பது ஒழிப்புக்கூடியதாகவும் இருக்கும், நம்ம பேசக்கூடியதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம வரி வடிவம் உடையதாகவும் இருக்கும். வரி வடிவம் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய அமைப்பு, அதனுடைய எழுத்தினுடைய அமைப்பு, ஒழிக்கக்கூடிய ஓசை, இது இரண்டுமே மிக மிக முதன்மையானது. அதுல வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்து, உயிருக்கு மிக மிக இன்றியமையாதது எது? காற்று. காற்றின் மூலமாக பிறக்கக்கூடியதுதான் இந்த உயிரெழுத்துக்கள். ஆ முதல் ஔ வரை இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அனைத்துமே காற்றின் மூலமாக பிறக்கும். எப்படி? அதாவது வாயை திறக்கும் பொழுதும் உதடுகளை குவிக்கும் பொழுதும் பிரிக்கும் பொழுதும் இவை பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள் 12 பிறக்கின்றன. அதன் மூலமா நம்ம உயிரெழுத்துக்களை நம்ம என்ன பண்ணலாம், உச்சரிச்சு வளரலாம். இந்த உயிரெழுத்துக்கள் 12ஐயும் நம்ம குறில் எழுத்துக்கள் மற்றும் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அதாவது குறில் எழுத்து, நெடில் எழுத்து, அதை உச்சரிச்சு பார்க்கும் பொழுது அதனுடைய ஒலிப்பு உங்களுக்கு தெரியும். இப்ப ஆ, இ, உ, ஏ இவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குறுகிய ஓசை உடையதாக இருக்கும். இப்ப ஆ, இ, உ, ஏ, ஓ இவை 5ம் குறுகிய ஓசை உடையது. அதனால நம்ம அதை சொல்றோம் குறில் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த குறில் எழுத்துக்கள் குறுகி ஒலிக்கக்கூடியதாக இருக்கும். அதோட ஓசை எப்படி இருக்குமா? குறுகி ஒலிக்கக்கூடியதாக இருக்கும். எந்த எழுத்துக்கள் குறுகி ஒலிக்கக்கூடியதாக இருக்கும்? ஆ, இ, உ, ஏ, ஓ இந்த 5ம் குறுகி ஒலிக்கக்கூடியது. அதனால இத வந்து நம்ம குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா உயிரெழுத்துக்கள் மீதம் இருக்கிறது ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7ம் நீண்ட ஓசை உடையது. இப்ப நீண்டு ஒலிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீண்டு ஒலிக்கக்கூடிய இந்த 7 எழுத்துக்களையும் நம்ம நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த குறில் எழுத்துக்களுக்கும் நெடில் எழுத்துக்களுக்கும் மாத்திரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மாத்திரை என்பது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் ஒலிக்கக்கூடிய கால அளவு தான் மாத்திரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாத்திரைகள் என்பது குறில் எழுத்துக்களுக்கு அளவு வேற மாதிரியும் நெடில் எழுத்துக்களுக்கு கால அளவு என்பது மாதிரியும் இருக்கும். இப்ப குறில் எழுத்துக்களுக்கு கால அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு கால அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 மாத்திரை. மாத்திரையின் அளவு வந்து அவை மாறும். எப்படி மாறும்? அதனுடைய ஓசையை வைத்து அந்த எழுத்துக்களினுடைய மாத்திரை அளவு என்பது மாறும். இதுவே வந்து மெய் எழுத்துக்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவை வந்து அரை மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடியதாக இருக்கும். அரை மாத்திரை அளவு வந்து மெய் எழுத்துக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். சரிங்களா? இப்ப குறில் எழுத்துக்களுக்கும் நெடில் எழுத்துக்கும் மாத்திரையின் அளவு வேறு வேறாக மாறுகிறது. மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18. மெய்யெழுத்துக்கள் வந்து 18. அதாவது இக்கு முதல் இன்னு வரை இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் நம்ம மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப மெய்யெழுத்துக்கள் 18க்கும் 3ஆக பிரிக்கலாம். எப்படி? மூவினமாக வல்லினம், மெல்லினம், இடையினம். இத வந்து வல்லினமை, மெல்லினமை, இடையின மெய். வல்லினமை எழுத்துக்கள். இந்த வல்லினமை வந்து பாத்தீங்கன்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இட்டு. இந்த 6ம்
வல்லின எழுத்துக்கள். இது வந்து பார்த்தோம்னா மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லும் பொழுது கா ச ட த வ ர கசட தவற அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததா வல்லினம். இது வந்து வன்மையாக ஒலிக்கக்கூடியது. எப்படி ஒலிக்கக்கூடியது? வன்மையாக ஒலிக்கக்கூடியது. அடுத்ததா பாத்தீங்கன்னா மெல்லின எழுத்துக்கள். இது மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். இவை மெல்லின எழுத்துக்கள். இந்த இன் 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 இது வந்து மெல்லின எழுத்துக்கள். மெல்லின மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 6 எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்கள். அடுத்தது இடையின எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் 6மே வன்மையாகவும் இல்லாம மென்மையாகவும் இல்லாம இடைப்பட்டதாக ஒலிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 6 எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்ப மெய் எழுத்துக்கள் 18யும் உயிரமா அப்படின்னு சொல்லுவீங்களா? வல்லினமை, மெல்லினமை, இடையின மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி. அடுத்ததா நம்ம உயிரெழுத்துக்கள் 12 பார்த்தோம் இல்லைங்களா? உயிரெழுத்துக்கள் 12 பார்த்தோம். இந்த உயிரெழுத்துக்கள் 12ம் மெய் எழுத்துக்கள் 18ம் இணைந்து நம்மளுக்கு என்ன எழுத்துக்கள் தோன்றுது அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்மெய் எழுத்துக்கள். நம்ம உயிரெழுத்துக்கள் 12 பிளஸ் மெய் எழுத்துக்கள் 18 இவை இரண்டும் இணைந்து நம்மளுக்கு உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுது. இப்போ எப்படின்றத நம்ம பார்க்கலாம். சொன்னீங்களா? இக்கு பிளஸ் ஆ கா, இங்கு பிளஸ் ஆ ங. அப்ப கா ங ச ஞ ட ந இந்த எழுத்துக்கள் எல்லாமே உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுகிறது. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைவதால் தோன்றுகிறது. சரிங்களா? சரி. உயிரெழுத்து பார்த்தோம், மெய்யெழுத்து பார்த்தோம், உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம்னா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து ஒன்றே ஒன்று இல்லைங்களா? ஆயுத எழுத்துக்கு மாத்திரை அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை தான். இந்த அரை மாத்திரை அளவு தான் அவை ஆயுத எழுத்துக்கள் ஒலிக்கும். அக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு அளவு வந்து எவ்வளவு ஒலிக்கின்றது? அரை மாத்திரை அளவு ஒலிக்கின்றது. மெய் எழுத்துக்களுக்கும் அரை மாத்திரை தான், அதே போல ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான். சரிங்களா? நீங்க எடுத்தது நம்ம வந்து தமிழ் மொழியினுடைய தமிழ் எழுத்துக்களுடைய வகையும் தொகையும் பார்த்தோம். அதுல உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள் மற்றும் அவை எப்படி தோன்றுகிறது அப்படின்றதையும் பார்த்தோம். இல்லைங்களா? இது உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நன்றி மாணவர்களே. இன்று நம்ம பார்த்த தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நன்றி மாணவர்களே.